Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Good morning. நான் இன்னைக்கு FWC பேப்பரினுடைய MCQ டிஸ்கஷன்ஸ் பார்க்க போகிறோம். ரைட், தெரியும் இது வழமையாக 25 MCQவை கொண்டது. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பேப்பர்ஸ். ரைட், உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்து 50 MCQs வரும். இப்போ நாங்கள் செய்ய போகிறது செகண்ட் டேர்ம் பேப்பர். ரைட், தொடங்குவோம் டிஸ்கஷன்ஸ். முதலாவது கேள்வி, ஒரு தட்டின் தடிப்பினை பிரதான அளவு திட்டம் மில்லிமீட்டரில் அளவிடப்பட்ட ஒரு வேனியர் இடுக்குமானினால் அளந்தபோது வாசிப்பு 14.2 மில்லிமீட்டராக இருந்தது. ரைட், ஒரு வேனியர் இடுக்குமானி யூஸ் பண்ணி ஒரு தட்டிட வாசிப்பு எடுக்கிறான்னா வேனியர் யூஸ் பண்ண நேரம் கிடைச்ச வாசிப்பு, வேனியர்னுடைய வாசிப்பு 14.2 மில்லிமீட்டராக இருந்துச்சாம். ஓகே, ரைட். இதே தட்டினை பொறியிடை தூரம் 0.5 மில்லிமீட்டர் உள்ள 0.5 மில்லிமீட்டரும் வட்ட அளவு திட்டம் 50 பிரிவுகளையும் கொண்ட திருத்தமான நுண்மானி திரு கணிச்சு. நான் நல்ல கவனம், திருத்தமான நுண்மானி கணிச்சுங்கிறான். ஸோ 0 ரெஸ் இல்லை, அந்த வாசிப்பு உண்மையான வாசிப்பாக இருக்கு. ஓகே, ஸோ திருத்தமான நுண்மானி திருகு கணிச்சியால் அளந்த நேரம் 13.86 மில்லிமீட்டராக இருந்தது. 13.86 மில்லிமீட்டராக இருந்தது. ஓகே, ஸோ இதனுடைய இடிவெண்ணிக்கை நான் கண்டுபிடிக்கணும். குறியீடை தூரம் 0.5 மில்லிமீட்டராம், 50 பிரதான பிரிவுகளாம். ஸோ நான் நிறைய கதைகள்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 0.5 மில்லிமீட்டர் குறியீடை தூரமும் 50 பிரிவுகளையும் கொண்டிருந்தால் நுண்மானி திரு கணிச்சியுடைய இடிவெண்ணிக்கை 0.01 மில்லிமீட்டராக இருக்கும். அவன் தந்த ரீடிங்கையும் கண்டுபிடிக்கலாம். 2 தசமத்தானத்தில் வாசிப்பு இருக்கிறதுனால சத்தியமாக அதில் இடிவெண்ணிக்க 2ஆம் தசமத்தானம் 0.01 மில்லிமீட்டராக இருந்திருக்கு. பின்வரும் கூற்றுக்களில் சரியானது என்று கேட்கிறார். இப்போ வாசிப்புகளை பற்றி கதைக்கிறேன். இவனுக்கு விளங்கணும், திருத்தமான நுண்மானி திரு கணிச்சி யூஸ் பண்ண நேரம் கிடைச்ச வாசிப்பு தான் உண்மையான வாசிப்பு. அப்போ நான் வேனியர் அளந்த போது கிடைச்சது இதுலேருந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த வாசிப்பு என்னவாக இருந்திருக்கும், ஒரு பிள்ளையான வாசிப்பாக இருந்திருக்கும். அப்போ அது ஒரு பூச்சிய வலு ஒன்று இருந்திருக்கும். வாசிப்பை பார்க்க விளங்குது. உண்மை வாசிப்பை விட எனக்கு கிடைச்ச வாசிப்பு பெருசாக இருந்தால் ஏதோ ஒரு பார்ட் சேர்ந்திருக்குது, எட்டாக இருக்குது. ஸோ ஏதோ எட்டாக இருந்தால் அந்த வாசிப்பு என்னவாக இருந்திருக்கும்னால் நேர்பூச்சிய வலுவாக இருந்திருக்கும். சரி, சேர்ந்திருக்கு. ஸோ என்னென்னு பார்ப்போம். நேர்பூச்சி வலுவாக இருந்திருக்கு. இப்போ வேணி இடுக்குமானி 1ஆம் தசமத்தானத்தில் வாசிப்பை தரும், நுண்மானி திரு கணிச்சு 2ஆம் தசமத்தானத்தில் வாசிப்பு தருது. சப்போஸ் இந்த வாசிப்பை 2ஆம் தசமத்தானத்து வாசிப்பை வேணி இடுக்குமானி வாசிக்கதாக இருந்தால், எப்படி திருத்தமான வேணி இடுக்குமானி வாசிக்கதாக இருந்தால் நல்லா கவனிச்சு கொள்ளணும். திருத்தமான வேணி இடுக்குமானி இந்த வாசிப்பை வாசிக்கதாக இருந்தால் எனக்கு எந்த வாசிப்பை தந்திருக்கும், திருத்தமான வேணியர் வாசிப்பு வேணிக்குமானி வாசிச்சிருந்தால் வாசிப்பு இதை தந்திருக்கும். 1ஆம் தசமத்தானத்துக்கு மட்டம் தட்டினால் 13.9 மில்லிமீட்டர்னு தந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச சமன்பாடு கருவில உண்மை வாசிப்புங்கிறது திருத்தமான வாசிப்புங்கிறது ஜஸ்ட் கிடைச்ச வாசிப்புல இருந்து எப்போதும் பூச்சிய வடிவு நான் கழிக்கணுமே, பூச்சிய வடிவு நான் கழிக்கிறது உண்மை வாசிப்பாக இருக்கு. இங்கே உண்மை வாசிப்பு 13.9 மில்லிமீட்டர், ஜஸ்ட் கிடைச்ச வாசிப்பு 14.2 மில்லிமீட்டர். ஸோ 0 இருக்கான்னு தெரியாது, Z போடுறேன். ஸோ இந்த Z கண்டுபிடிக்கும் என்னவாக இருக்கணும், Z இதை இங்கே கொண்டு வந்து அங்கே கொண்டு போறீங்க. ஸோ செஞ்சு பார்த்தா 0.3 எத்தனை வரும், 3 மில்லிமீட்டர்னு வருமே. 0.3 மில்லிமீட்டராக இருக்கும். இது ப்ளஸ் வேல்யூ. அது ஆல்ரெடி தெரியும், பூச்சிய வலு நேர் பூச்சிய வலு உண்டு. ஆகவே பூச்சிய வலு என்ன செய்யப்பட்டிருக்கணும், உண்மை இது வாசிப்பிலிருந்து பூச்சிய வலு கணிக்கப்பட்டிருக்கணும். ஸோ ஆன்சர்ஸ் தட்டுங்க டெஸ்ட்டுக்கு 0.3 மில்லிமீட்டர் இல்லாத ஆன்சர்ஸ். முதலாவது வராது, 3வது வராது, 5வது வராது. only 2 ஆப்ஷன்ஸ், செகண்ட் அல்லது ஃபோர்த். செகண்ட்ல பார்த்தால் இறுதி வாசிப்பிலிருந்து கழிக்கப்படணும் என்று சொல்றான். எஸ், பூச்சிய வலு இறுதி வாசிப்பிலிருந்து செய்யணும், கழிக்கணும். ஸோ செகண்ட் ஆன்சர். ஃபோர்த் ஆன்சர் கூட்டப்படணுங்கிறது. அது மறைப்பூச்சி வலுவாக இருந்தால் கூட்டப்படணும். அப்படின்னா இவரோட வாசிப்பு எனக்கு கிடைச்சிருக்கணும் 13.6 மில்லிமீட்டராக இருந்திருந்தால், இந்த வெளி 13.6 மில்லிமீட்டராக இருந்திருந்தால் தான் நான் இதை கழிச்சிருக்கணும். ஓகே, ஸோ கவனம்.
இந்த இடத்துல ஆன்சர் செகண்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கேள்விக்கான ஆன்சர் செகண்ட். இரண்டாவது கேள்வி கூற்று கேள்விகள். இசைக்கவை ஒன்றின் மீடரணை. இசைக்கவைனா உங்களுக்கு தெரியும், டியூனிங் ஃபோக் அடிச்சு விட்டு அதிர செய்தது. அது அதிர் வந்து ஒரு எளிமை சேர்க்க மாதிரி இருக்கும். சிறிதாக சவுண்ட் வேவ் ஒன்று வரும், காதுக்கு பக்கத்தில் வச்சு அந்த சவுண்டை கேட்கலாம். ரைட், ஓகே. ஏ கூற்று, அது மீட்டனை பற்றி கதைக்கிறான். ஏ கூற்று, அதன் ஒரு புயத்தில் மெழுகு ஒட்டுவதன் மூலம் குறைக்க முடியும். ரைட்டோ, இசைக்காட மீட்டனை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இசைக்காட மீட்டரை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்டா சரி, அல்லது டிக்ரீஸ் பண்ணுறா என்ன செய்யும்? இசைக்காவிட பாரம் அதிகரிக்கப்படுமாக இருந்தால் அல்லது சைஸ்ன்னு கதைக்கலாம். இசைக்காவை ஒன்றுட சைஸ் அல்லது அதில் திணிவுன்னு பார்த்து சொல்லலாம். திணிவை நான் கூட்டுனென்றால் ஃப்ரீக்குவன்சி குறையும். அதே மாதிரி இசைக்காவிட சைஸ் அல்லது திணிவை நான் குறைச்சென்று சொன்னால் ஃப்ரீக்குவன்சி கூடும். அவ்வளோதான் நிறைய பிரின்சிபல். ஓகே, ரைட். முதலாவது கூற்று என்ன சொல்றாங்க? இசைக்கவிட ஒரு புயத்தில், புயம் மீன்ஸ் அது ஒரு பக்கம், உங்களுக்கு தெரியும் இசைக்கவிட ஷேப் இந்த மாதிரி இருக்குமே, இந்த ஷேப்ல இருக்கும் இசைக்கவை. இதுல ஒரு புயத்தில் கொண்டு போய் நான் மெழுக ஒட்டுறேன்னு வச்சுக்கோங்க, மெழுக உருக்கி ஒட்டுன்னு சம்திங். அப்படி மெழுக ஒட்டுறதுனால என்ன செய்யும்? அதுல திணிவு அதிகரிக்கும். திணிவு அதிகரிச்சால் ஃப்ரீக்குவன்சி குறையும். ஓகே, அப்ப கூற்று என்ன சொல்றான்? திணிவு மெழுக ஒட்டுவதன் மூலம் ஃப்ரீக்குவன்சியை குறைக்கலாமாம். சரி, ஆகவே ஏ வரணும், பி ரெண்டாவது ஆன்சர் வராது, நாலாவது ஆன்சர் வராது. ஒன்லி 3 ஆப்ஷன்ஸ், ஏ அல்லது முதலாவது அல்லது மூணாவது இல்லாட்டி 5 வரும். ரெண்டாவது, அதன் ஒரு புயத்தில் உரோஞ்சுவதன் மூலம் அதிகரிக்க முடியும். என்னது ஒரு புயத்தை உரோஞ்சுன்னு சொன்னால் இப்போ நடக்கும் தேய்ச்சுட்டன் செய்யும் ஒரு புயம். அதில் பருமன் அல்லது திணிவுன்னு செய்யும். திணிவன் நடக்கும் தேய்ச்சால் ஒரு துண்டு தடிப்பு வாங்கிக்கும், அடுத்த துண்டு மெலிசாகுமே தேய்ச்சி விட்டுறதால். ஸோ தேய்க்கிற நேரம் தேய்ச்சால் அது தேய்வடைஞ்சு அதனுடைய திணிவு கொஞ்சம் குறையும். திணிவு குறைஞ்சதுன்றால் ஃப்ரீக்குவன்சி அதிகரிக்கும். கூற்று பி சரி. ஆகவே ஏயும் பியும் உள்ள ஆன்சர் வரணும். மூன்றாவது சப்போஸ் 5வது வரலாம். சி பார்ட், அது அதிரும் வீச்சத்தை குறைப்பதன் மூலம் குறைக்க முடியும். நல்லா விளங்கணும். எளிமை சேர்க்க மாற்றக்கூடிய துணிக்கைகளினுடைய அடைவு காலம் அல்லது மீடுரன் அத்துணிக்கையிட வீச்சத்தை சார்ந்திருப்பதில்லை. இசைக்கவை அதிர செய்கிறது ஒரு எளிமை சேர்க்கம். ஸோ அதனுடைய அடைவு காலம் அல்லது மீடுரன் எது தங்கியிருக்காது, வீச்சத்தில் தங்கியிருக்காது. சீப்பில் ஆன்சர் மூன்றாவது வரணும். எடிஷனலாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இசைக்கவையை நான் வெப்பமாக்கினால், ஹீட் பண்ணினால் என்ன நடக்கும்? கொஞ்சம் விரிவடையும். ஸோ சைஸ் கொஞ்சம் கூடும். ஸோ தெரியணும், இசைக்கவையை வெப்பமாக்கினால் அதனுடைய ஃப்ரீக்குவன்சி குறையும். ஸோ எடிஷனலாக தெரிஞ்சுக்கோங்க, வெப்பமாக அதனுடைய ஃப்ரீக்குவன்சி குறையும், சைஸ் கொஞ்சம் கூடும். ஸோ ஃப்ரீக்குவன்சி குறையும். மூன்றாவது சிம்பிள் M7 ஒரு ஈக்குவேஷன் தரேன். M நோட் அதன் கீழ் ரூட்டுக்குள்ள 1 மைனஸ் v ஸ்கொயர் ஓவர் x இப்படியான ஒரு ஈக்குவேஷன் தரேன். இந்த சமன்பாட்டில் இங்க mங்கிறதும் m நோடுங்கிறதும் திணிவுகள், vங்கிறது வேகத்தை சொல்லுதான். இவர் வந்து வேகம், v என்பது வேகம் குறிக்குமாக இருந்தால் கணியம் x வந்து பரிமாணம் யாது. ஓகே, நான் எந்த ஸ்டெப்ஸும் எழுத போகல, நல்லா விளங்கணும். இவரும் இவரும் திணிவாக இருந்தால் இது சமன் நோட்டேஷன். ஸோ சமனுக்கு இங்கால் உள்ள பரிமாணமும் அங்கால் உள்ள பரிமாணமும் சமனாக இருந்தால் தான் அது ஒழுங்கான சமன்பாடு. ஸோ ஆகவே இதுல இதுவும் திணிவு. ஓகே, அப்ப இவரை பத்தி நான் கதை சென்றால் தெளிவா தெரியணும், இவருக்கு அலகு அல்லது பரிமாணம் இல்லை. ஓகே, இவருக்கு பரிமாணம் இருக்கக்கூடாது, ரூட்டுக்குழுக்கு வாரதுக்கு பரிமாணம் இருக்கக்கூடாது. அதுலயும் இங்க ஒன்றோட ஏதோ ஒரு வேல்யூ கழிக்கப்படுது. எகின் எனக்கு தெரியும், ஒத்த கணியங்கள் கூட்டப்படும், அதே மாதிரி ஒத்த கணியங்கள் கழிக்கப்படும். பெருக்கல் பிரித்தல் யாரும் செய்யலாம், அது ஃபீல்டு. ஓகே, ஸோ ஒரே இனங்களே ஒன்றாக செய்யறோம் மாதிரி, ஒரே ஆளுக்கு. ஓகே, ஸோ ஆகவே 1ங்கிற ஒரு நம்பரோட இந்த v ஸ்கொயர் இன்டு எக்ஸ்ன்ற ஒரு விஷயம் கழிப்படுது. அப்ப 1ங்கிறது பரிமாணமற்றது. அப்ப கழிப்படுற இவருக்கும் இவர் ஒத்த கோணமாக இருக்கணும். ஒத்த கோணம் மீன்ஸ் இவரோட என்னது அலகு பரிமாணம் உள்ளதாக இருக்கணும். ஸோ இவருக்கு அலகு பரிமாணமே இல்லை. ஸோ இவருக்கும் v ஸ்கொயர் இன்டு எக்ஸுக்கும் அலகு பரிமாணம் இருக்கக்கூடாது.
ஸோ விங்கிறது வேகம், வேகத்தில வர்க்கத்தின் பரிமாணம் தான் எக்ஸ்ட்ரா பரிமாணமாக இருந்தாகும். ஸோ வேகத்தில பரிமாணம் lt minus 1, ஸோ அதனுடைய வர்க்கம் மீன்ஸ் L square t minus 2 ஆக இருக்கும் எக்ஸினுடைய பரிமாணம். இங்கே ஆன்சர் வரும், ரெண்டாவது ஆன்சர் வரும். நாலாவது கேள்விக்கு வாங்க. ஓகே, நீரில் ஆழம் குறைந்த பகுதியிலிருந்து ஆழம் கூடிய பகுதிக்கு, ஓகே, ஆழம் குறைஞ்சதுலேருந்து ஆழமான பகுதிக்கு, அப்போ அலை ரிவர்ஸ் போகிற மாதிரி, அது பீச்சில் நின்னீங்கன்னா அடிச்சுட்டு வர அலை ரிவர்ஸ் போகிற சீன், ஆழம் குறைஞ்சதுலேருந்து ஆழமான பகுதிக்கு போகுது. பின்வற்றில் சரியானது. அலை நீளத்தையும் வீச்சத்தையும் பற்றி கதைக்கிறான். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீர் அலைகளினுடைய கதிக்கான சமன்பாடு ஒன்று இருக்குது. v சமன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் g இன்டு h. இதில் g இஷ்யூ இல்லை, புவியீர்ப்பு ஆர்முடுகள், vங்கிறது வேகம், நோ இஷ்யூ. hங்கிறது கவனம், இது ஆழத்தை குறிக்கும், உயரங்கள் அல்ல, ஆழம். hங்கிறது ஆழத்தை குறிக்கும். அப்போ ஆழம் கூட செய்யும், வேகம் கூடும். எந்த ஒரு அலையும் ஒரு முதலால் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த முதல்ல ஃப்ரீக்வன்சி மாறாத வரைக்கும் அலைகளினுடைய ஃப்ரீக்வன்சி மாறாது. அது எந்த அலையாக இருந்தாலும் ஓகே. சரி, ஒரு அலை ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போகிற நேரம் வேகம் மாறும், ஆனால் மீட்ரன் ஒரு நாளும் மாறாது. அப்போ இந்த இடத்துல கவனம், வேகம் மாற போகுது, காரணம் h மாறுது. ஆழம் குறைஞ்சதுலேருந்து ஆழமானதுக்கு போகுது, ஸோ h மாறும், ஸோ v மாறும். அப்போ ஊடகம் மாறுற மாதிரி, ஊடகம் மாறினாலும் என்ன செய்யாது, இது மீட்ரன் மாறாது. ஆகவே எனக்கு தெரியணும் விங்கிறது லெம்டாக்கு நேர்விகித சமன். இந்த சமன்பாட்டின்படி ரூட் ஹெச்ங்கிறது லெம்டாக்கு நேர்விகித சமன். ஓகே, ஆக இப்போ எனக்கு தெரியும் ஆழம் குறைஞ்சதுலேருந்து ஆழமானதுக்கு போனால் ஹெச் கூடுறதால லெம்டாவும் கூடணும். லெம்டா கூடணும் சொல்ற ஆன்சர்ஸ் எல்லாம் பாருங்க. அலைநீளம் வீச்சத்துடன் அதிகரிப்பதுடன் ஓகே, முதலாவது வரலாம். ரெண்டாவது அலைநீளம் அதிகரிக்குது, ஓகே வரலாம். மூணாவது வராது, நாலாவது வராது, அஞ்சாவது வராது. only 2 ஆப்ஷன்ஸ், 1 அல்லது 2. இப்போ வீச்சத்தை பற்றி கதைக்கணும். சரியா, பொறிமுறை அலைகள் தான் கடல் அலைகள். ஸோ நாங்கள் பொறிமுறை சக்தி காப்பு தத்துவம் அங்கே அப்ளை பண்ணலாம், அழுத்த சக்தியின் இயக்க சக்தி. இப்போ ஆழம் குறைஞ்ச இடத்துல வேகம் எப்படி இருக்கும், ஆழம் குறைஞ்ச இடத்துல வேகம் எப்படி இருக்கும், குறைவாக இருக்கும். ஸோ இயக்க சக்தி குறைவாக இருக்கும், இயக்க சக்தி குறைவாக இருக்கும். அப்போ ஆழமானதுக்கு போகிற நேரம் என்ன செய்யும், அழுத்த சக்தி. ஆழம் கூடதுக்கு போகிற நேரம் என்ன செய்யும், ஆழம் கூடத்துக்கு போனால் வேகம் கூடும், மொத்த சக்தி மாறாது. அப்படின்னால் அழுத்த சக்தி குறையணும், ஆழமான இடத்துல அழுத்த சக்தி குறையணும். ஆழமான அழுத்த சக்தி குறையுதுனால் வீச்சம் என்ன செய்யணும், அழுத்த சக்தி குறைந்தால் வீச்சம் குறையணும். ஸோ ஆகவே வீச்சம் குறையும் ஆன்சர் ரெண்டாவது. இன்னும் சிம்பிளா யோசிச்சார், இந்த சுனாமி வந்த நேரம் நடுக்கடல் இருந்தவங்களுக்கு சுனாமி வந்ததே தெரியாதான், வந்து அடிச்சுட்டு போன பிறகு நமக்கு நியூஸ் தெரியும் ஒரு பெரிய அலை வந்து அடிச்சுட்டு போயிருக்கிறது. காரணம் என்ன, அவங்க நடுக்கடல் இருந்தாங்க, பெரிய அலைகள் வந்தாலும் வீச்சம் வெளியே தெரியல, அலைநீளம் ரொம்ப பெருசா இருக்கு. அந்த அலைநீளமும் அவங்களுக்கு பெருசா விளங்க இல்லை, கொஞ்சம் வளமைக்கு மாறா சின்ன ஒரு டிஃபரன்ஸ் தான் விளங்கியிருக்கிறதே தவிர பெருசா இல்லை. ஆனால் கரையில் இருந்தவங்களுக்கு அந்த சுனாமி கிட்டத்தட்ட ஒரு பனைமரம் ஹைட்டுக்கு கடலை மேலிருந்துச்சாம். ஓகே, ஸோ கரைகளில் வீச்சம் உயர்வாகவும் நடுக்கடலில் வீச்சம் குறைவாகவும் இருக்கு. ஸோ சப்போஸ் பெரும் வெள்ளம் அல்லது பேரலைகள், ஆடி பேரலைகள் வார நேரம் கடல்ல நிற்கிறவங்க அந்த அலையை கண்டால் அலையிலிருந்து விரண்டு ஓடக்கூடாது, அலையை நோக்கி போகணும். அலை நோக்கி போறதால தான் வரக்கூடிய ஆபத்துக்களை குறைச்சி கொள்ளலாம். சரி, ஸோ ஆன்சர் ரெண்டாவது. அஞ்சாவது கேள்வி சின்ன கேள்வி ஒன்றா. ஈர்க்கப்பட்ட இலையில் மீட்டர் 50 ஹெர்ட்ஸும் ஈர்க்கப்பட்ட இலையில் மீட்டர் 50 ஹெர்ட்ஸ் உடைய குறுக்கலையின் கதி 200 மீட்டர் per செகண்ட் ஆகும். இலையின் இழுவை மாறாமல், கோடடிச்சுக்கோ அந்த இழுவை மாறாமல் சொல்லிக்கிறேன், மாறாமல் இருக்குமாறு மீட்டரின் 100 ஹெர்ட்ஸாக மாற்றினால் தற்போது குறுக்கலையின் கதி யாது? ஓகே, குறுக்கலையில கதிக்கான சமன்பாடு தெரியுமா? ஈர்க்கப்பட்ட இலையில் குறுக்கலையின் கதி. ஈர்க்கப்பட்ட இலைங்கிறது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னா சுவத்துல 2 சுவர்கள்ல ஆணி அடிச்சு அதை கொண்டு ஒரு கயிறை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை செங்குத்தாக பிடுங்கி விட்டீங்கன்னா அலைகள் உருவாகும். ஓகே, அது நின்ற அலைகள் எல்லாம் உருவாகும். ஓகே ரைட். ஸோ ஆகவே
இந்த ஈர்க்கப்பட்ட இலையில் உள்ள குறுக்கட கதிக்கு சமன்பாடு v சமன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் t ஓவர் கேபிட்டல் M. இதில் டீங்கிறது இஷ்யூ இல்லை, வழமையானதான் இழுவிசை அல்லது இழுவை. ஆனால் கேபிட்டல் எம்ங்கிறதுல அழகு நீளத்திணிவு. அழகு நீளத்தினா என்ன? இந்த கயிறு எவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் இஷ்யூ இல்லை, ஆனால் அதில் 1 மீட்டரில் என்ன பாரத்தை வச்சிருக்கும், என்ன திணிவுடையதாக இருக்குங்கிறதான் எம். அடர்த்தி மாதிரி ஒரு குளத்து தண்ணீராக இருக்கட்டும், ஒரு கிளாஸ் தண்ணியாக இருக்கட்டும், 2 அடர்த்தியும் மாறாது. ஓகே, அங்கே நம்மள இருக்குது என்ன முக்கியம் இல்லை, 1 மீட்டர் கணத்தில் என்ன திணிவு நீர் இருக்குமோ அது நீர் அடர்த்தி. அது மாதிரி தான் இங்கே எம். நம்ம யூஸ் பண்ணுற இட லென்த் எதுவாக இருந்தாலும் இஷ்யூ இல்லை, ஆனால் 1 மீட்டரில் என்ன திணிவு இருக்குமோ அந்த திணிவு தான் கேபிட்டல் எம். அப்போ இந்த சிச்சுவேஷனில் ஈர்க்கப்பட்ட இலையிட மீடன் 50 ஹெர்ட்ஸாக ஆரம்பத்தில் இருக்குது. இப்போ இழுவையை மாற்றல, டீயை மாற்றல, எகைன் அதே இழுவை தான், அதே இலை தான், டீ மாறாட்டி அதே இழுவை அதே இலைக்கு தான் கதைக்கிறான். ஸோ எம்மும் மாற போகிறது இல்லை. அப்போ ஃப்ரீக்வன்சி என்ன தான் இன்க்ரீஸ் பண்ணினாலும் லெம்டா அதுக்கு ஏற்ற மாதிரி குறைஞ்சு கொள்ளும், வேகம் என்ன செய்யாதுன்னா மாறாது. ஓகே, ஸோ கவனம், இந்த இடத்துல இழுவை மாறவில்லைங்கிறான். ஸோ டி மாறாது, அதே இலை, ஸோ எம்மும் மாறாது, ஆகவே வி மாறாது. அப்போ 50 ஹெர்ட்ஸ் அப்ளை பண்ண நேரம் என்ன வேகம் இருந்தது? 200 மீட்டர் பர் செகண்ட். அப்போ 100 ஹெர்ட்ஸ் அப்ளை பண்ணாலும் அதே என்னது 200 மீட்டர் பர் செகண்ட் தான். பட் என்ன செஞ்சிருக்கும், லெம்டா ஹாஃபாக போயிருக்கும். ஓகே, அவ்வளோதான். ஸோ ஆன்சர் 200 மீட்டர் பர் செகண்ட், 3வது ஆன்சர். ஸோ வேகம் மாறாதுங்கிறது எனக்கு முக்கியம். ரைட், 6வது கேள்வி. ஈர்க்கப்பட்ட இலையில் மீட்டர் 50 ஹெர்ட்ஸுடைய குறுக்கலையின் செஞ்சுட்டோம். 6வது 10 மீட்டர் உயரத்திலிருந்து கரடான தரையில் ஒரு பந்து விழுகின்றது. தரையுடனான பந்தின் மோதலை மீள்தன்மை மோதலாக கருதலாம். இங்கே ஜெனரலாக மீள்தன்மை மோதல் நான் சொல்ல வர்றது பூரண மீள்தன்மை மோதல். என்ன பூரண மீள்தன்மை மோதல் அர்த்தம்? விழுகிற பந்து எந்த இயக்க சக்தியில தரையை அடிக்குதோ அதே இயக்க சக்தியில ரிட்டர்ன் ஆகணும். ஸோ குறித்த பந்துக்கு திணிவு மாறாது. அப்போ எந்த வேகத்தில் அடிச்சதோ அந்த வேகத்தில் திரும்பி வரும். ஸோ ஆகவே பூர்ண மீள்தன்மை மொத்தோட ஐடியா என்ன வேகத்தில் படுதோ அதை வேகத்தில் திரும்பணுங்கிறது இல்லை. எப்போதும் ஐடியா என்னது, என்ன இயக்க சக்தியில் பட்டுச்சோ அதே இயக்க சக்தியில் ரிட்டர்ன் ஆகணும். பட் இங்கே என்ன வேகத்தில் படுதோ அந்த வேகத்தில் ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ரைட். இப்போ மேற்குறித்த பந்தின் இயக்கத்தை பற்றி கதைக்கிறான். √2க்கு 1.4 ஒரு வெளிவு தாரன். ஃபர்ஸ்ட் நமக்கு விளங்கணும் நல்லா எதுண்டால், ஒரு திணிவை தரையிலிருந்து 10 மீட்டர் ஹைட்ல இருந்து போடும். ஆரம்ப வேகம் 0, தரையை வந்து அடிக்கிற நேரம் ஒரு வீண்ட வேகத்தோட படும். பூர்ண மீள்தன்மை மொத்தம்னு சொல்லிட்டான். ஸோ ரிட்டர்ன் ஆகுறதும் அதே வேகமாக இருக்கும். நீங்கள் ஒரு சக்தி காப்பு தத்துவத்தை பாவிச்சு செய்யலாம், அல்லது கீழ் நோக்கி v² = u² + 2as போடலாம், போட்டு வியை காணலாம். பட் நான் ஜென்ரலாக சொல்லித்தாரேன், ஒரு துணிக்கைய h ஹைட்ல இருந்து ஓய்வில் இருந்து போட்டீங்கன்னா அது தரையை அடிக்கிற நேரம் அதோட வேகம் v சமன் √2gh ஆக அமையும். ஸோ ஆகவே நான் ஈக்குவேஷன் போடாமல் டிரெக்டாக எழுத போகிறேன். 2g 10, hங்கிறது 10, √200 வருமே. ஸோ √200 போடலாம், 10 √2 போடலாம். √2க்கான ஆன்சர் தரம் 1.4. ஆகவே வேகம் 14 மீட்டர் பர் செகண்ட் இருக்கும் இந்த இடத்துல. சரி, இந்த இடத்துல இதுவாக இருக்கும். தேவைப்பட்டால் இதை காணுவோம், இல்லாட்டி தேவை நாங்கள் சும்மா காண்டி வச்சிருக்கேன். ரைட். இப்போ இந்த இயக்கம் வந்து ஒரு எளிமை இசை இயக்கமானு கேட்டால் சிலர் எஸ்ன்னு சொல்லுவீங்க. எளிமை இசை இயக்கமா என்றால் இது வந்து விழுந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகி மேலே போகும், திரும்ப வந்து அடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகி மேலே போகும். இந்த இயக்கம் தொடர்ந்து மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். அப்போ மாறி மாறி நடந்தால் எளிமை இசை இயக்கம் யாருனாச்சும் சொல்லி தந்தாங்கன்னு கேட்டால் இல்லை. எளிமை இசை இயக்கத்தில் கான்செப்ட் என்னென்றால், ஒரு துணிக்க சமநிலை தானத்திலிருந்து மூவ் ஆகுதாக இருந்தால் இடப்பெயர்ச்சி ஒன்று வரும். அந்த இடப்பெயர்ச்சிய விசை ஃபர்ஸ்ட்டுக்கு எதிர்க்கும், ரெண்டாவது அந்த இடப்பெயர்ச்சிக்கு விசை நேர்விய சமனாக இருக்கும்.
நான் விசையும் கதைக்கலாம், அப்படி என்றால் ஆறுமுடுகளையும் கதைக்கலாம். ஸோ இடப்பெயர்ச்சிக்கு ஆறுமுடுகள் நேர்வு சமனாக இருக்கலாம், இல்லாட்டி விசை நேர்வு சமனாக இருக்கலாம். பட் இந்த இடத்துல என்ன நடக்கும்னால் ஆல்வேஸ் இதில் தாக்குற ஆறுமுடுகள் என்னவாக இருக்கும்? கீழ் நோக்கி ஜியாக தான் இருக்கும். ரிட்டர்ன் போனால் கீழ் நோக்கி ஜி தான், மேல் நோக்கி அமர்முடுகளாக இருக்கும். போல் பட்டு ரிட்டர்ன் போகிற நேரம் அமர்முடுகள், வார நேரம் ஆறுமுடுகள். பட் அது ஆல்வேஸ் என்னது? ஜி தான், 10 மீட்டர்/செகண்ட். ஸோ என்ன செய்யாது? இதனுடைய ஆறுமுடுகள் மாறாது. எளிமை சீக்கிரத்தில் பேசிக் ஐடியா -x. ஸோ இடப்பெயர்ச்சி மாற மாற ஆறுமுடுகள் மாறணும் நேர்வு சமனை மாறணும். பட் இங்க ஜி மாறாது. ஆகவே எளிமை சேர்க்கம்னு சொல்லக்கூடிய அத்தனை ஆன்சரும் பிழையான ஆன்சர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் பிழை, செகண்ட் ஆன்சர் பிழை, தேர்ட் ஆன்சர் பிழை, ஃபோர்த் சரியாக வரலாம், ஃபிஃப்த் எளிமை சீக்கிரத்தை பற்றி கதைக்கல சரியாக வரலாம். இப்போ இருக்கிறது 4 அல்லது 5வது ஆன்சர். இப்போ இதில் அலைவு காலத்தை பற்றி சொல்கிறேன். அலைவு காலம் கொண்டு வரும். அலைவு காலம் வந்து எளிமை சீக்கிரத்து தான் வரணும் தேவையில்லையே. நம்மளும் ஒவ்வொரு நாளும் படுத்து எலும்பி எத்தனை மணிக்கு படுக்கிறோம், எத்தனை மணிக்கு எழும்புறோம் இருந்தாலும் எங்களோட அந்த லைஃப் பீரியட் அது ஒரு அலைவு காலம் தான். சரி, அது மாதிரி வீக் டேஸ்ங்கிறது ஒரு அலைவு காலம். 7 days, திங்கள் ஸ்டார்ட் ஆகி அடுத்த திங்கள் வரைக்கும் வர்றது ஒரு அலைவு காலம், ஒரு வீக். ரைட். இப்போ அலைவு காலம் அந்த பீரியடுங்கிறது எளிமை சேர்க்கறதுக்கு தான் இருக்க வேண்டியில்லை, அது எல்லாத்துக்கும் இருக்கலாம். ஒரே விஷயம் திரும்ப ஒரு குறித்த பீரியடுக்கு பிறகு நடந்தால் அது அலைவு காலம். எங்களோட ஃபுல் மூன் போயாடி அது ஒரு அலைவு காலம். இந்த மந்த்துக்கு போயா வந்தால் திரும்ப அடுத்த மந்த்துக்கு திரும்ப போயா வரும். ஸோ அது ஒரு பீரியட். ஓகே. ஸோ அலைவு காலம் இதுக்கும் இருக்கும். இது வந்துட்டு ரிட்டர்ன் போகிறது இதுக்கு ஒரு அலைவு காலம் இருக்கும். ஸோ இது சப்போஸ் தேவைன்னா கண்டுபிடிங்க, இல்லாட்டி அந்த ஷார்ட் கட்டுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கிருந்து தரை வந்து அடையும் வரைக்கும் எடுக்கிற டைமை காண போகிறேன். ஒன்று V7 U+80 போட்டு காணலாம் கீழ் நோக்கி. ஸோ விங்கிறது 14 கண்டு வச்சிருக்கேன். U0 கீழ் நோக்கி வரதால் ப்ளஸ் 6 இன்ட்டு டி வரும் 1.4 செகண்ட். இது இங்கிருந்து வருது. ஸோ ரிட்டர்ன் போகிறதுக்கு என்ன டைம் எடுக்கும்னா இதில் டபுள் எடுக்கும். ஸோ 2Tங்கிறது தான் இதில் அலைவு காலமாக இருக்கும். அது 2.8 செகண்டாக இருக்கும். ஓகே. தேவைன்னா இந்த V காணலைன்னா நீங்கள் என்ன செய்யலாம்? கீழ் நோக்கி S7 UT + ½ AT² போட்டும் காணலாம். எஸ்ங்கிறது 10 மீட்டர் தாரம், U0 ½ இதுக்கு 10 திரும்ப T² வரும், 10 கேன்சல், Tங்கிறது 2 வரும், இது 1.4 செகண்ட். ஸோ 2Tங்கிறது அலைவு காலமாக இருக்கும், 2.8 செகண்ட். அதுலேயும் வருமா? நோ இஷ்யூ. ஸோ இது போட்டு காண்றது தேவையில்லாத வேலை தான். பட் நான் ஷார்ட்கட்டுக்காக சொல்லி தந்தேன். ஓகே. அப்போ இந்த இயக்கம் எளிமிஸ் இயக்கம் அல்ல, ஆனால் இங்கிருந்து வந்துட்டு திரும்ப இதே இடத்துக்கு வரதுக்கு எடுக்கிற டைம் 2.8 செகண்ட். இதே ப்ராசஸ் திரும்ப நடக்கும். ஆகவே அலைவு காலம் 2.8 செகண்ட், ஆனால் எஸ்ஹெச்சும் அல்ல. 4வது ஆன்சர். சில கேட்கலாம், 5வது சரியா வரலாம் தானே? மாறிலியான அலைவு காலமுடைய இயக்கம் இது மாறப்போறது இல்லை, ஆனால் அப்போ இது மாறிலியான அலைவு காலத்துடைய இயக்கம்னு சொல்லலாம் தானே? ரைட்டோ? இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இது எலிமிஸ் இயக்கம் இல்லை. ஓகேயா? கன்ஃபார்மா இல்லை. ஆனால் இந்த இயக்கம் எனக்கு தெரியும். சொல்லுங்க, எலிமிஸ் இயக்கம் இல்லை நான் சொல்றேன். பட் இதுக்கு ஒரு என்ன இயக்கம் எனக்கு தெரியும். என்ன இயக்கம்? புவியீர்ப்பின் கீழ் இயக்கம், நேர்கோட்டு இயக்கம். சரி. பட் அவன் வேறு இயக்கமாக கூட இருக்கலாம்னு நம்ம இதை வச்சு டெஃபினிட்டாக சொல்லும் இது எஸ்ஹெச்எம் இல்லை. பட் அவன் சொல்ல வர்றது 5வது மாறிலியான அலைவு காலமுடைய இயக்கம். அப்போ அது எலிமிஸ் இயக்கம் இல்லைன்னு அவன் சொல்றதாக இருக்கலாம். அதேமாதிரி அவன் இந்த இயக்கத்தை மென்ஷன் பண்ண ஒரு வட்ட இயக்கம் சொல்லிட்டாங்க. சீரான வட்ட இயக்கம் எப்படி இருக்கலாம்? சீரான வட்ட இயக்கம் மாற அலைவு காலமுடையதாக இருக்கும். அப்போ அது என்னவா இருக்கலாம்? அவன் சொல்ல வர்றது மாற அலைவு காலமுடைய ஒரு இயக்கத்துல இது சப்போஸ் வட்ட இயக்கம் அவன் மென்ஷன் பண்ணாங்க, பிள்ளை வரலாம் தானே? ஸோ சரியாகவும் இருக்கலாம். நான் பிள்ளைண்டு மட்டும் சொல்லலை, சரியாகவும் இருக்கலாம், பிள்ளையாகவும் இருக்கலாம். பட் இந்த இடத்துல டெஃபினிட்டா எஸ்ஹெச்சும் இல்லை. அந்த மாதிரி தான் எனக்கு கான்ஃபிடென்ட்டா சொல்லும் எஸ்ஹெச்சும் இல்லைன்னு. அவன் சொல்ற மாதிரி மாற அலைவுக்கான இயக்கம் தான். பட் அது வேறு இயக்கமாகவும் இருக்கலாம், வட்ட இயக்கமாக இருக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக என்னது அந்த ஆன்சர் நான் சூஸ் பண்றதை விட 4வது ஆன்சரை கான்ஃபிடென்ட்டாக சூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ அகைன் 5வது ஆன்சரை டோட்டலி ராங்னு சொல்ல வரல. எனக்கு உள்ள ஆன்சர்ஸ்ல சொல்லி சரியாக சொல்லக்கூடியது 4th ஆன்சர். 5th ஆன்சர்ல சப்போஸ் பிள்ளையாக வரலாம். இன்னொரு ஆப்ஷன்ஸும் வேறு சான்சஸும் இருக்குது என்று நான் சொல்ல வரேன். சரி, இது வேற சான்ஸாக இருக்கும். அதாவது 4வது ஆன்சரை பொறுத்தும் இல்லை, ஆனால் எஸ்ஹெச்சும் இல்லைங்கிறது கன்ஃபார்ம். அதுக்காக வரேன். சரி,
ஓகே, இதே கேள்வி தான் 2015லேயும் வந்திருக்குது. ஒரு சும்மா செஞ்சு பாருங்க. இதே மாதிரி ஒரு ஐடியா 13th கொஸ்டின் 13வது கேள்வியாக வந்திருக்குது. ரைட், இதனுடைய ஆன்சர் அப்போ 4th ஆன்சர். ஓகே, 7வதுக்கு வாங்க. கிராஃப் ஒன்று தந்திருக்கிறேன். a, b என்பவற்றின் வேக நேர வரைவுக்கு ஒத்த இடப்பெயர்ச்சி நேர வரைவை தரான். VT கிராஃப் ஒரு கிராஃப் இருக்குது. சொந்த மாதிரியான கிராஃப் 2. இதில் நான் பிளாக்ல கீறினது கிராஃப் ஏனுடைய கிராஃப், ப்ளூல கீறினது பியினுடைய கிராஃப். ஸோ இதுக்கு ஒத்த எஸ்டி கிராஃபை கேட்குறேன். ஓகே, சிலருக்கு அந்த ஆர்முடுகள் அமர்முடுகளுடைய ஷேப் தெரியும். எஸ்டி கிராஃபுக்கு ஆர்முடுகளோட வடிவம் எப்படி வரும், பிடி கிராஃபுக்கு எப்படி வரும், ரைட்? அது மாதிரி ஏடி கிராஃப்க்கு எப்படி வரும், ஷேப்ஸ் தெரியும். அந்த ஷேப்ஸை கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டுட்டு அடிச்சு விடலாம். அது ஈஸியான மெத்தட் தான். அது கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு. இல்லை கன்ஃபியூஷன்ஸ் இருந்தால், டவுட்டுகள் இருந்தால் நான் கொஞ்சம் கான்செப்டை வச்சு வேகம்னால் என்ன, ஆர்முடுகள்னா என்னென்ன ஐடியா வச்சு நான் கிராஃப் கீற போகிறேன். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு பீட கிராஃபை கீற போகிறேன். கொஞ்சம் ஈஸி மாதிரி தெரியுது, எனக்கு தெரியுது. ஸோ நான் பீட கிராஃப் கீற போகிறேன். பிக்கான எஸ்டி கிராஃப் இதில் கீறும். ஸோ நான் ப்ளூவில் கீறணுமே. பீட இதில் மீனிங் நேரம் போக போக வேகம் கூடிட்டு வருது. வேகம் கூடினால் அர்த்தம் ஆர்முடுகள். ஓகே, ஆர்முடுகள். ஆர்முடுகள் அடையும் நேரம் இடப்பெயர்ச்சி ஒரு நாளும் சீராக கூடாது. காரணம் என்னென்னால் இடப்பெயர்ச்சி நேர வரைபட படித்திறன் மாறா பெருமானமாக இருந்தால் மாறா வேகத்தை தரும். மாறா வேகம் என்றால் ஆர்முடுகள் 0. விளங்கணும் சொல்றது. ஸோ இங்கிருந்து போற நேரம் பிடி கிராஃப்ல பிக்கு வேகம் கூடுது. அப்ப அது ஆர்முடுகள். இடப்பெயர்ச்சி வரைப்புல ஆர்முடுகள் சீராக அதிகரிக்காது, சடனாக அதிகரிக்கும். ஆர்முடு வேகம் குயிக்காக கூட்டிட்டு போனா இந்த டிஸ்டன்ஸ் குயிக்காக கூட்டிட்டு போகும். ஸோ இடப்பெயர்ச்சி சடனாக அதிகரிக்கும். நான் இப்படி கீறேன். இது வந்து யாரோட இங்கிருந்து இது வரைக்கும் ஆர்முடுகளுக்கு. ரெண்டாவது பிக்கு இது அமர்முடுகள். அமர்முடுகள் என்றால் என்ன, வேகம் குறைஞ்சிக்கிட்டு போகுது. ஓகே, நான் மாதிரி தான் கவிக்கணுமே. ஸோ வீக் எடுத்தால் இதுல வேகம் குறைஞ்சிட்டு வருது. வேகம் குறைஞ்சிட்டு வந்தால் அது அர்த்தம் அமர்முடுகள். ஓகே, அமர்முடுகள் என்றால் இடப்பெயர்ச்சி வந்து ரிட்டர்ன் வரப்போகல. என்ன சொன்னால் இது பரப்பு கூட தான் போகுது. வீட்டி கிராஃப்ட் அடைக்கப்பட்ட பரப்பு இடப்பெயர்ச்சியை தரும். இந்த பொசிஷனுக்கு அங்காலையும் உள்ள பரப்பை சேர்க்க மொத்த பரப்பு கூட தான் போகுது. ஆகவே இடப்பெயர்ச்சி குறையாது. இடப்பெயர்ச்சி தொடர்ந்து கூடும், ஆனால் அதிகரிக்கிற அளவு குறையும். அதிகரிக்கிற அளவு குறையும். அப்ப இந்த ஷேப் இந்த கர்வ்ஸ் எல்லாம் விளங்கணுமே. எப்படி எஸ்டி கிராஃப்ல இப்படி வந்தா சீரா அதிகரிச்சிருப்போம், நேர்கோடாக இருந்தா சீரா அதிகரிக்குது, ரைட்? அதுவே இப்படி வந்தா குயிக்கா அதிகரிக்குது, சரன்னு மேல போகுது. இப்படி வந்தா மெதுவாகத்தான் அதிகரிக்குது. காரணம் மேல போற அளவு குறையுது, இடப்பெயர்ச்சி கூடுற அளவு குறையுது. ஓகே, ஸோ இந்த கேவ்ஸ்ட மீனிங்ஸ் விளங்கணும். ஆக இந்த இடத்துல நடக்குது அதிகரிக்கிறது குறையுமே. ஸோ ஆகவே இடப்பெயர்ச்சி குறையும். அப்ப இது வந்து பிக்கானது. நான் இதை மட்டும் கீறிட்டு இப்ப நான் அடிச்சுட போறேன். ஏயை கன்சிடர் பண்ணால் நான் பிக்கு கீறின இந்த பார்ட் தான் ஏட இந்த பார்ட். ஓகே, இந்த ப்ளூ லைன் தான் இந்த பிளாக் லைன். உனக்கு ஒன்று சமாந்தரமே. பிக்கு என்ன கீறணும் அந்த ஷேப் நான் ஏக்கு கீறணும். ஆகவே இந்த டிசைனை நான் இங்கே கீறுறேன். திரும்ப அதே மாதிரி பிக்கு இந்த ஷேப் தான் ஏட இந்த ஷேப். ஸோ நான் அதை திருப்பி இப்படி கீறுறேன். ஆகவே இந்த கிராஃப் வரணும். எத்தனாவது கிராஃப்னா ரெண்டாவது கிராஃப். ப்ளூங்கிறது பி, பிளாக்ங்கிறது ஏ. சரி, ரைட். ஓகே, ஸோ அவ்வளோதான் இதில் ஐடியா. ஸோ பெருசாக கலைக்கிறதுக்கு இல்லை. அடுத்து இந்த கிராஃப் இந்த ஜீரோலையும் தான் கீரோண்டெல்லாம் கட்டாயம் இல்லை. இது எல்லா ஆன்சரும் ஜீரோவில் தந்திருக்குதானே இதை கீறணும். ஓகே, இது நான் எங்கிருந்தும் கீறலாம், எங்கிருந்தும் கீறலாம். சப்போஸ் மைனஸில் கூட இதை நான் கீறலாம், எனக்கு அது இஷ்யூ இல்லை. திரும்பி பேச்சு வந்து எங்கேருந்து தொடங்குதுன்னு இல்லை, இதை சொல்ல இல்லாமல் அவங்க கீழே.
சப்போஸ் இது உற்பத்தியிலிருந்துன்னு சொல்லி கதைச்சிருந்தால் ஆரம்பத்தில் இதை பேச்சு ஜீரோலேருந்து கறந்துன்னு சொல்லியிருந்தால் நான் இந்த கிராஃபை கேட்கணும். இந்த கிராஃப் தான் வரணும், இந்த கிராஃப் தான் வரணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல அவன் தந்த ஆன்சர் இது மட்டும். ஆகவே எனக்கு நோ இஷ்யூ. எத்தனாவது ஆன்சர்? ரெண்டாவது ஆன்சர். நெக்ஸ்ட் எட்டாவது கேள்வி, ஹசீன கேள்வி. விச்சுருள் மாறிலி கேயினையுடைய விச்சுருள் தொங்கிடப்பட்டுள்ள திணிவு சிம்பிள் எம்மினையுடைய பொருளொன்று குறித்த அதிர்வெண்ணுடன் அலைகின்றது. ஓகே, அதே அதிர்வெண்ணுடன் அலையும் ஒரு எளிய ஊசல் குண்டின் நீளம் யாது? எம் திணிவு தொங்கவிடப்பட்டுன்னு சொல்லியிருக்கிறான். அப்ப நான் நிலைக்குத்த சீனை கன்சிடர் பண்றேன். எட்டாவது ஸ்ப்ரிங்ல எம் திணிவு கட்டப்பட்டு நிலைக்குத்தாக இருக்கட்டும் கிடையாக இருக்கட்டும் அலைய விட்டோண்டால் இதனுடைய அலைவு காலத்துக்கான சமன்பாடு T சமன் 2π ஸ்கொயர் ஆஃப் m ஓவர் k வரும். இது அலைவு காலம். எடிஷனாக இதுக்கு மட்டும் இன்னொரு சமன்பாடு வரும். T சமன் 2π ஸ்கொயர் ஆஃப் E ஓவர் g வரும். அந்த ஈங்கிறது நீச்சியாக இருக்கும். பட் இங்கிறது தேவையில்லை, அவன் நீச்சியை பற்றி கதைக்கல. இதுவே நான் ஒரு எளிய ஊசலையும் நீளமுள்ள எளிய ஊசலை கருதினால் இதனுடைய அலைவு காலம் T சமன் இருக்கும் 2π L ஓவர் g ஆக இருக்கும். உங்களுக்கு தெரியும். இங்க அவன் மீட்டரை பத்தி கதைக்கிறான். ரெண்டுக்கும் ஒரே மீட்டர். அப்புறம் மீட்டர் நான் கதைக்க வரல, ரெண்டுக்கும் ஒரே மீட்டர் தான். ரெண்டு அலைவு காலமும் உண்டாகத்தான் இருக்கும். அப்படியாக இருந்தால் இந்த எளிய ஊசல நீளம் L என்ன வகைன்னு கேட்கிறான். ஸோ அவை ரெண்டு நான் ஈக்குவல் பண்ணால் T சமன் சொல்லக்க 2π கேன்சல் ஆகிடும். ரொட்டுக்குள்ள எம்மின்கிள் கேயும் ரொட்டுக்குள்ள எல்லின்கிள் ஜியும் வரும். அப்ப எனக்கு எழுதலாம் எப்படி? எம்மின்கிள் கே சமன் எல்லின்கிள் ஜின்னு எழுதலாம். ஸோ இந்த எல் என்னவாக்கினார் எம்ஜின்கிள் கேண்டு வரும். இது ஒரு கேள்வின்னு கேட்டிருக்கிறான். ரெண்டாவது ஆன்சர் ஜிஎம் ஓவர் கே. இதில் நிறைய ரெண்டாவது செகண்ட் ஆன்சர்ஸ் நிறைய வருது. நான் ஒன்பதாவது கேள்வி, அது கொஞ்சம் நல்லன்னு சொல்லிடாது, ஓரளவு ஓகே பரவாயில்ல. ஒன்பதாவது, ஒரு முனை மூடப்பட்ட குழாயின் திறந்த புயத்துக்கு அண்மையாக 288 ஹெர்ட்ஸ் இசைக்கவை அதிரும் போது குழாயின் நீளம் 0 படிப்படியாக உயர்த்தப்பட்டது. ஓகே, இது ஒரு பதிவு குழாயின் கான்செப்ட்ல படிப்பீங்க. ஸோ நான் ஸ்டார்டிங் எடுக்கிறது ஒரு குழாய். எப்படியான குழாய்னா ஒரு முனை மூடப்பட்ட குழாய். சரி, ஒரு முனை மூடப்பட்ட குழாய். இந்த பிளான் இப்படி காட்டுறத போறேன்னா இதுதான் திறந்த முனை, இங்கே இருக்கு. இது ஒரு முனை மூடப்பட்ட குழாய். ஒரு பிஸ்டன் மெத்தட் மாதிரி, ஒரு பிஸ்டன் செட்டப். ஸோ ஆகவே இந்த இடத்துல தான் இசைக்காவையை இசைக்க செய்ய போறேன் நான். இது ஒரு இசைக்காவை நான் இசைக்கிறேன். அந்த இடத்துல வைப்ரேட் ஆகுது. இதனுடைய ஃப்ரீக்வன்சி 288 ஹெர்ட்ஸ். 288 ஹெர்ட்ஸ். குழாய் நீளம் 0 படிப்படியாக அதிகரிக்கப்பட்டது. இந்த பிஸ்டன் நான் லைட்டா இழுத்துட்டு வரேன். ஓகே, இழுத்துட்டு வர நேரம் 30 சென்டிமீட்டராக உள்ள நேரம் 2 ஹெர்ட்ஸ் அடிப்பு கேட்குதான். அப்ப நான் இழுத்துட்டு வந்தால் இந்த குழாயினுடைய லென்த் இந்த லென்த் 30 சென்டிமீட்டராக இருக்கிற நேரம் 2 ஹெர்ட்ஸ் அடிப்பு கேட்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல உள்ள வழிநிரல் அதிரும். எப்படி அதிரும்? இது ஜீரோலிருந்து அதிகரிச்சுட்டு வர்றதுக்கு தன் தாரத ரீசன் என்னென்றால் இது முதலாவது அதிர்வு நடக்கும். அது அடிப்படையாக இருக்கும். ஸோ அடிப்படை சிச்சுவேஷன். அப்போ அடிப்படையில் அலை வடிவம் லெம்டாட கால்வாசியாக இருக்கும். இதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது 30 சென்டிமீட்டராக இருக்கும். ஓகே, அப்போ லெம்டாங்கிறது பெருக்கினால் 120 சென்டிமீட்டராக இருக்கும். 120 சென்டிமீட்டர். அப்போ 120 சென்டிமீட்டர் மீட்டர் கழிச்சு என்னவாக இருக்கும்? 1.2 மீட்டராக இருக்கும் லெம்டா. சரி, ரைட். இப்போ 2 ஹெர்ட்ஸ் அடிப்பு கேட்குது.
அப்ப 2 ஹெர்ட்ஸ் அடிப்பு கேட்டால் இப்ப இதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த அதிரும் வழிநிரலுக்கு 2 ஃப்ரீக்வன்சி இருக்கலாம். ஏன் இதோட தான் 2 ஹெர்ட்ஸ் அடிப்பு கேட்கறதுனால அடிப்புங்கிறது 2 ஃப்ரீக்வன்சிக்குமான வித்தியாசம். இது ஒன்று 286 ஹெர்ட்ஸா இருந்திருக்கலாம், 2 ஹெர்ட்ஸ் டிஃபரன்ஸ் வரும், அடிப்பு கேட்கும், 2 ஹெர்ட்ஸ் அடிப்பு கேட்கும். அதர்வைஸ் 290 ஹெர்ட்ஸாக இருந்திருக்கலாம், இதோட அடிப்பு கேட்கறதுக்கு எகைன் 2 ஹெர்ட்ஸ் டிஃபரன்ஸ் வரும். ஸோ திரும்ப ஒரு அடிப்பு கேட்கலாம், 2 சான்சஸ் இருக்குது. ரைட். இப்ப மேலும் நீளம் அதிகரித்த போது அடிப்பு மறைந்து மீண்டும் 2 ஹெர்ட்ஸ் அடிப்பு கேட்டதெனின் வழியின் ஒளியின் வேகம் யாது? இப்ப இதை எகைன் இழுத்துட்டு போறான், லென்த் கூடிட்டு போகுது. அப்ப லென்த் கூடிட்டு போகுற ஒரு கட்டத்துல அடிப்பு இல்லாம போகுதான். இன்னும் தொடர்ந்து இருக்கிற நேரம் எகைன் 2 அடிப்பு கேக்குதான். சரி, தெளிவா விளங்கணும். ஸோ ஆகைதான் இப்ப இழுத்துட்டு போற நேரம் அடிப்பு இல்லாம போகுதுன்னு சொன்னால் இங்க லென்த்துக்கு என்ன நடந்திருக்குது? கூட்டப்படுது. லென்த் கூட்டப்பட்டால் இந்த வழிநிரலோட மீட்ரன் குறையும், வழிநிரலோட மீட்ரன் குறையும். ஓகே, ஸோ இது இம்பார்ட்டன்டாக தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டிக்கான ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, நான் ஈக்குவேஷன் வச்சு கதைக்கலாம். ஏன்னா ஈக்குவேஷனுக்கு வரல, ஜென்ரலாக அவங்களுக்கு தெரியும். சப்போஸ் நாங்கள் டெப்பில் ஒரு குடத்தை இல்லாட்டி ஒரு தண்ணி நிரப்புறதுக்காக ஒரு பாத்திரத்தை வச்சிருந்தோம்னா அது நிறைஞ்சிட்டு வர நேரம் கேட்குற சவுண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கும். ஆரம்பத்தில் கேட்ட சவுண்டை விட நிறைய நேரம் சவுண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கும். அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா நிறைய டைமில் வழி நிரட நீளம் குறையும். அப்போ கேட்குற சவுண்ட் ஃப்ரீக்வன்சி கூடவாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்டான ஒரு சவுண்ட் கேட்கும், நல்ல சவுண்ட் கொஞ்சம் விரும்பக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, ஸோ ஃப்ரீக்வன்சி கூடும், லென்த் நிறைஞ்சிட்டு வர நேரம் வழி நிரட நீளம் குறையும். பாத்திரத்தில் இருக்கிற வெற்றிடம் வழி நிரல், ஓகே, அந்த நீளம் குறையும். ஸோ நீளம் குறைஞ்சால் ஃப்ரீக்வன்சி கூடும். அப்போ ஆப்போசிட் கேஸ், நீளம் கூடினால் ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிட்டு போகும். அப்போ 288 ஹெர்ட்ஸோட அடிப்பு நடக்க 2 ஆப்ஷன் இருக்குது. லென்த்தை கூட்டிட்டு போக ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிட்டு வரும். நான் சொல்ல போறேன், எஃப் வந்து இந்த நீளத்துக்கு எல்லுன்னு கதைக்கணும், இந்த எல்லுக்கு நேர்மாறு விகிதம். ஸோ எல் இன்க்ரீஸ் ஆக எஃப் குறைஞ்சிட்டு வரும். எஃப் குறைஞ்சிட்டு வர்றதுனால அடிப்பு குறைஞ்சிட்டு வரணும். அப்போ அடிப்பு குறைஞ்சிட்டு வந்து 0 ஆகணும். 0 ஆகணும்னால் அடிப்பு இல்லாமல் போகணும்னா இதுல ஃப்ரீக்வன்சி 288 வரணும். அப்பதான் அடிப்பு 0 ஆகும். 288 மைனஸ் 288 டிஃபரன்ஸ் தான் அடிப்பான். ஸோ அப்போ இதில் ஃப்ரீக்வன்சி செட் ஆகணும்னால் 286 இருந்திருக்காது, 290 இருக்கணும். அப்போ தான் இது குறைஞ்சி வந்து 288 ஆகும். ஸோ இது குறைஞ்சி அடிப்பு இல்லாமல் போகிற சான்ஸ் இல்லை. ஓகே, அகெயின் நான் இதை இழுத்துட்டு வர நேரம் திரும்ப 290 குறைஞ்சி வந்து 200 சரி ஓ 2 அடிப்பு கேட்குது. ஸோ ஆரம்பத்தில் 290 இருந்து குறைஞ்சி வந்து 288 இருக்கும். அடிப்பு கேட்குற நேரம் ஃப்ரீக்வன்சி 288, இன்னும் குறைச்சிட்டு வந்தால் அது 286 திரும்ப வரக்குள்ள அடிப்பு கேட்கும். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிறது அதில். ஆரம்பத்தில் இதோட 2 அடிப்பு கேட்டால் 2 ஆப்ஷன். சரி, லென்த்தை அதிகரிச்சுட்டு போக ஒரு கட்டத்தை இல்லாமல் போகுது. அப்படின்னா ஃப்ரீக்வன்சி இதுக்கு குறைஞ்சிட்டு வந்திருக்கணும். அப்போ 286 குறைஞ்சால் இதை ஈக்குவல் பண்ணாது. அப்போ 290 தான் இருந்திருக்கும். ஸோ குறைஞ்சிட்டு வந்து அடிப்பு நிற்கிற நேரம் 0 ஆகிற நேரம் இதில் ஃப்ரீக்வன்சி 288 வந்திருக்கு. எகெயின் தொடர்ந்து இருக்க 2 அடிப்பு கேட்டால் அது இது இன்னும் குறைஞ்சிட்டு வந்து 286 ஹெர்ட்ஸாக வந்திருக்கு. அப்போ எனக்கு ஆரம்பத்தில் உள்ள லெம்டா தான் தெரியும், இந்த லெம்டா தான் தெரியும் 30 சென்டிமீட்டருக்கு. அப்போது ஃப்ரீக்வன்சி தான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் 290 ஹெர்ட்ஸ். அப்போ வேகத்தை காணும். நான் என்னதான் லென்த்தை மாற்றினாலும் ஃப்ரீக்வன்சி மாறும், லெம்டா மாறும், வேகம் ஒரு நாளும் மாறாது. ஸோ வி சமன் எஃப் லெம்டாக்கு போனால் எஃப்ங்கிறது 290, லெம்டா 1.2. அதில் போட போகிற 1.2. ஓகே, 12 10 போடுவோமே. ஸோ 0 0 கேன்சல். 12 9 108க்கு 8. நான் செய்யலை, ஃபைனல் ஆன்சர் 8ன்னு வர ஆன்சர் எதுக்குன்னு பார்த்தால் 5வது ஆன்சர் 5. ஃபைனலாக 8 நம்பரில் ஆன்சர் வரணும். ஸோ 5வது ஆன்சர் மட்டும் இருக்குது. வேணா பெருக்கி பாருங்க, 108 10 மிச்சம் 24 10 34 348 மீட்டர் பர் செகண்ட். 5th ஆன்சர். 10வது கேள்விக்கு வழியில் ஒளியின் கதி பற்றிய சரியான கூற்று. சவுண்ட் வேகத்தை பற்றி கதைக்கிறான். 10வது முதல் கூற்று, வழி அமுக்கத்தில் தங்கி இருக்கும். ஓகே, வழியில ஒளியோட கதி வீக்கான சமன்பாடு உங்களுக்கு தெரியும். பி சமன் கேமா பியோவர் ஒரு சமன்பாடு இருக்குது. அதே மாதிரி வழியில நான் பிவி சமன் என்னாக்கிய பாவிக்க போறேன். பி வி எண்ணுக்கு பதிலாக திணிவின் கீழ் மூலக்கூட்டு திணிவின் எழுதலாம். கொஞ்சம் தள்ளி எம் எப்படி போடுறேன்.
இந்த v கொண்டு வந்து இங்கே எழுதுறேன். அப்படி திணிவின் கீழ் கனவளவு வரும். ஸோ p சமன் ரோ RT over m என்ற ஒரு ஈக்குவேஷன் ப்ரூஃப் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் நான் இந்த p இன் கீழ் ரோவை நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரோவை இங்கிட்டு கொண்டு வர போகிறேன். ஓகே, எனக்கு RT இன் கீழ் m வரும். ஸோ இப்போ வேகத்துக்கு இன்னும் சமன்பாடு இருக்குது. root of gamma RT over capital M இந்த ஒரு ஈக்குவேஷன் வரும். சரி, gamma RT over capital M. உண்மையா இந்த சமன்பாடு நான் ஜெனரலாக கழிச்சு கொள்றதுக்கு வரும். v சமன் root of gamma b over உங்க கதைக்கிறதுக்கு வரும். பட் அந்த ஈக்குவேஷன் யாரும் எடுத்து டிஸ்கஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆன்சர் சரி மாதிரி நினைச்சிருப்பீங்க. வடிவமுக்கத்தில் தங்கி இருக்குமா, இந்த வடிவமுக்கம் தங்கி இருக்குமா? இல்லை. இன்னும் நடக்கும்டால் நல்லா விளங்கிக்கோங்க. வடிட அமுக்கத்தை அதிகரிச்சோம்னால் மூலக்கூறுகள் திக்காகும், கிட்ட வரும். அமுக்கத்தை கூட்டினால் மூலக்கூறுகள் கிட்ட வரும். அப்போ கிட்ட வந்தால் ஓரளவு கனவளவில் இருக்கக்கூடிய திணிவு என்ன செய்யும்? மூலக்கூறுகள் திணிவு கூடும். மாறி சொன்னால் அமுக்கத்தை நீங்க கூட்டினீங்கன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி அடர்த்தி கூடும். ஆப்போசிட் கேஸ், அமுக்கத்தை குறைச்சிங்கன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி அடர்த்தி குறையும், வேகம் மாறாது. ஷோர்ட்டா சொல்றதால் வழியில ஒளியில வேகம் இது அமுக்கத்தில் தங்கி இல்லை. ஓகே, ஸோ ஆகிய முதலாவது கூற்று பிழை. இவ்வளவு தட்டுனீங்கன்னா உங்களுக்கு 2, 3 அல்லது 4 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. பி, உலர் வழியை விட ஈரலிப்பான வழியில் கதி அதிகம். அது உங்களுக்கு தெரியும். வளிமண்டல ஈரப்பதம் மெயினாக சொல்லுவேன். சவுண்ட் வேகம் தங்கியிருக்கிறது. இந்த ஈக்குவேஷன் படி வெப்பநிலை தங்கியிருக்கிறது. குறித்த வழிக்கு இது எம் மாற போறதில்லை. ஓகே, அங்கே கேமா மாற போறதில்லை. ஆறுங்கிறது ஆல்வேஸ் மாறலி. டீல வேகம் தங்கியிருக்குது. ஆக என்ன சொல்லலாம்? v ஆனது வேகத்தின் வர்க்க மூலத்துக்கு நேர் சமனாக இருக்கும். சாரி, v ஆனது வெப்பநிலையின் வர்க்க மூலத்துக்கு, தனி வெப்பநிலையின் வர்க்க மூலத்துக்கு நேர் சமனாகும். ஓகே, ஸோ b சொல்றது உலர் வழியை விட ஈரலிப்பான வழியில் கதி அதிகம். ஓகே, அது சரி. எப்படி சரி? சவுண்ட் வேகம் வெப்பநிலையில் தங்கி இருக்குது, வளிமண்டல ஈரப்பதங்களில் தங்கி இருக்குது, சில காலங்களில் காற்று வீசுகிற திசைகளையும் தங்கி இருக்குது. ஓகே, அதாவது மைக்குகளில் ஒழிக்கிற நேரம், பொதுவாக இந்த பாங்கு சொல்கிற நேரம் உங்களுக்கு தெரியும். சில காலங்களில் சவுண்ட் பெருசாக தெரியும், சில காலங்களில் சவுண்ட் குறைவாக தெரியும். அப்போ எப்போ பெருசாக தெரியும்? காற்று வீசுகிற திசையில் சவுண்ட் வந்துச்சுன்னால் கூடவாக தெரியும். அதே மாதிரி அங்கால சைடில் இருக்கிறவங்க எப்படி கதைக்கிறனால் இங்கே தான் மைக்லேயும் சவுண்ட் வருது. ஓகே, காற்று இங்கால பக்கம் வீசுதுனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு சவுண்ட் குறைவாக கேட்கும், இங்கே இருக்கிறவங்க சவுண்ட் கூடவாக கேட்கும். சரி, இவங்களுக்கு கூடவாக கேட்கும், இவங்களுக்கு குறைவாக கேட்கும். என்ன காரணம்? காற்று வீசுகிற திசையில் வேகம் அதிகரிக்கும். ஓகே, ஸோ சவுண்ட் வேகம் வெப்பநிலையில், வளிமண்டல ஈரப்பதனில், காற்று வீசுகிற திசைகளில் தங்கி இருக்குது. ஸோ பி, உடல் வழியை விட ஈரலிப்பான வழியில் கதி அதிகம். சரி, ஸோ பி வரணும். ஓகே, பி வரணும். ஓகே, அடுத்து சி பார்ட். குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஹீலியம் வாயுவில் தான் ஒளியின் கதி அதிகம்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு அடாத்தான கதை. ஏன் கதை? ஹீலியத்துல தான் அதிகம்னு சொல்றாங்க. அப்படி இல்லை. அது எப்படி இல்லைன்னு எப்படி ப்ரூஃப் பண்ணலாம்டா? கதைச்சுமா v சமன் கேமா ஆர்டியோவை எம்னு கதைச்சோம். இதுல ஆறுங்கிறது தெரியும், அகில வாயு மாறிலி, டீங்கிறது தனி வெப்பநிலை, எம்ங்கிறது மூலக்கூற்று திணிவு, கேமாங்கிறது தலைமை தன்வெப்ப கொள்ளல்களின் விகிதம்னு சொல்றது. சரியோ? தலைமை தன்வெப்ப கொள்ளலின் விகிதம். ஏன்னா குறிப்பிட்ட வெப்பநிலைன்னு கதைக்கிறான். ஆக இந்த ஈக்குவேஷன்ல டீயும் ஆரும் மாறாது. அப்ப v நேர்விகித சமன் ரூட் ஆஃப் கேமாவின் கீழ் m வரும். இந்த m நான் ஹீலியத்துக்கு அவன் சொல்றதால கன்சிடர் பண்ணா ஹீலியத்துக்கு எத்தனை வரும்? 2 4 கிராம் மூல் -1 ஹீலியத்துக்கு. கேமாங்கிறது, இந்த கேமா ஓரணு வாயுக்கு வேறையாக இருக்கும், ஓரணுக்கு வேற, ஈரணு வாயுக்களுக்கு வேற, பல்லணு கலக்கையில பல்லணு வாயுக்களுக்கு வேற. ஓரணு வாயுவாக இருந்தால் இந்த கேமானுடைய பெருமானம் என்னவாக இருக்கும்னா 5/3 இருக்கும். ஓரணு வாயுக்களுக்கு உதாரணம் ஹீலியம், ஆர்கன், நியோன். ஓகே, அதெல்லாம் ஓரணு வாயு. ஈரணு வாயுனால் 2 அணுக்கள் இருக்கணும், H2, O2, N2 அந்த மாதிரி வாயுக்கள். ஈரணு வாயுக்கள்ல கேமான வெளிவு என்னவாக இருக்கும்னா 7/5 இருக்கும்.
7 5 இருக்கும். பல்லணு வாயுக்கள் என்னவாக இருக்கும் என்றால் கேமான வேல்யூ 4/3 இருக்கும். ஓகே, இந்த வேல்யூ ஸ்லைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 4/3 இருக்கும். அப்போ இப்போ இந்த இதுக்கு வந்தால் ஹீலியத்துக்கு நான் கதைச்சு என்ன வரும்னால் வேகம் நேர்வு சமன் கேமா. யார் ஹீலியம்? ஓரணு வாயுவே. √5/3 எம்முக்கு பதிலாக 4 போடலாம். நான் ஹைட்ரஜனை கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்க போறேன். ஹைட்ரஜன் இது வந்து ஹீலியத்துக்கா. ஹைட்ரஜனுக்கு திங்க் பண்ணினால் அதில் ஹைட்ரஜனுக்கு ஈரணு வாயு, ஏன்னா H2 தானே 2 மூலக்கூறு, ஸோ அது ஈரணு வாயு. கேம் என்னவாக இருக்கும்? 7/5 மூலக்கூட்டு திணிவு ஹைட்ரஜனுக்கும் எத்தனை? ஹைட்ரஜன் 1க்கு 1 2க்கு 2. இது ஹைட்ரஜன் H2 வந்து 2 கிராம் மூல் -1. சரி, ஸோ எத்தனை ஆகிக்குது? 2 கிராம். இப்போ இது வரும். ஸோ இது ரெண்டையும் சுருக்கி பார்க்கலாம். இதன் போட போகிறேன் 5/12 போடலாம். ஓகே, 5/3 அதுக்கு 4 5/12 போடலாம். இதுக்கு போடலாம் 7/10 போடலாம். 7/10. இப்போ பாருங்க, மேலுள்ள வேல்யூ கூடுது, கீழுள்ள வேல்யூ குறையுது. ஸோ இப்போ H2 தான், H2ல வேகம் தான் ஹீலியத்தை விட கூடவாக இருக்கும். ஓகே, H2ல வேகம் தான் ஹீலியத்தை விட கூடவாக இருக்கும். இவரோட கூற்று C என்னென்றால் குறிப்பிட்ட வெப்பநிலையில், ஓகே நான் TMR இருந்தேன், குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஹீலியம் வாயுவில் தான் ஒளிர கதி உயர்வும் அதிகமா இல்லை, ஹைட்ரஜன் எங்க அதிகம். ஓகே, ஸோ ஆகவே கவனம், சிங்கிற கூற்றுப்புல ஆன்சர் B மற்றும் 2வது.